ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது அலைந்து திரிய இடம் கொடாதே என்ற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனம் யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன். கேட்டா கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? சம்பூர்ணமான ஞானத்தை தேவன் கொடுப்பார்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். இங்க தேவன் பாருங்க, நம்ம அலைஞ்சு திரியணும்னு சொல்லி இங்க போடல. நம்ம நிறைய விஷயத்துக்கு பாருங்க இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அலைஞ்சு திரிஞ்சு டயர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா தேவ சமூகத்துல உட்கார்ந்திருந்து நம்ம அமர்ந்திருந்து சரி கடைசியில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாப்பமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு தெளிவு வருது. அதையே முன்னாடியே நம்ம செஞ்சுட்டு போலாமே, அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்துருச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா வரல, உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணுமா. அப்போ இதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. லூயிஸ் பட்டணம் அப்படின்னா பாருங்க, அந்த பட்டணத்துல ஒரு போதகர் இருந்தார். அந்த பட்டணத்துல அவர் போதகர் படிப்பை படிச்சுட்டு முடிச்ச உடனே பாருங்க அவருக்கு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆனா தாங்கிட்ட கையில இருக்கிற பணத்தை பாத்தீங்கன்னா மிக குறைவான ஒரு பணம். அந்த பணத்தை வச்சு எப்படி ஊழியத்தை தொடங்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட். 2 ஸ்தாபனத்துல இருந்து பாருங்க அவருக்கு அழைப்பு வந்துச்சு. எப்படின்னா, ஒரு ஸ்தாபனத்தை விட இன்னொரு ஸ்தாபனம் கொஞ்சம் இதை விட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்தாபனத்துக்கு போய் நம்ம ஊழியக்காரா பணியாற்றலாமா இல்லை இன்னொரு ஸ்தாபனத்துக்கு போய் வேலை செய்யலாமான்னு சொல்லி அவர் குழப்பத்துல இருந்தார். ஊழியம் செய்யணும்னா இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவரால் ஒரு தீர்மானத்துக்கு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையில பாருங்க போதகர்கிட்ட போயிட்டாரு. யாருன்னா, இந்த 2 ஸ்தாபனத்துக்கு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 ஸ்தாபனத்திலேயே எது உயர்ந்த ஸ்தாபனமா கொஞ்சம் நல்ல ஹை லெவல்ல இருந்த ஸ்தாபனத்துல அங்க இருக்கிற ஒரு போதகர்கிட்ட பாருங்க அவர் போகிறார். ஏன்னா நமக்கு வந்த டவுட்டுக்கு என்ன செய்யறது, போதகர்கிட்டயே போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் கேட்கிறார். நான் இந்த ஸ்தாபனத்துல பணிபுரியணுமா இல்லை இன்னொரு ஸ்தாபனமும் என்ன அழைச்சிருக்காங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஃபாஸ்டர் அப்படின்னு போய் அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ போய் ஃபர்ஸ்ட் தனியா உட்காருப்பா, தனியா உட்கார்ந்திருந்து நீ ஆவியானவருடைய துணைய நாடு, அவர்கிட்ட கேள், எனக்கு தெளிவு கொடுங்க, எனக்கு எந்த இடத்துல நான் பணியாற்றணும், நான் என்ன செய்யணும், தேவ சித்தம் என்னன்னு சொல்லி நீங்க போய் தனியா உட்காருங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். உடனே இந்த போதகர் என்ன செஞ்சார் பாருங்க, தனியா போய் உட்கார்ந்துருக்கும் போது தேவன் கொடுத்த தரிசனங்கள் அவருக்கு முன்பதாக காணப்பட்டுச்சு. தன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி அமைதியாக ஒருநிலைப்படுத்தி அமைதியாக அமர்ந்திருக்கும் போது பாருங்க கடவுளுடைய திட்டத்தை அவருக்கு தெரியப்படுத்துறாரு. இதுதான் என்னுடைய திட்டம், இதன் பிரகாரம் போனா நீ வெற்றியை காணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியாவை கொடுக்குறார். அந்த ஐடியாவை பாருங்க உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கையில இருக்கிற பணத்தை அவர் பெருசா நினைக்கல. இந்த கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஊழியத்தை தொடங்கினா அது நடக்குமா நடக்காதான்னு அவிவிசுவாசத்துக்குள்ள போகாம உடனே என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஊழியத்தை அவர் தனியா ஸ்டார்ட் பண்றார். 2 ஸ்தாபனத்துக்குமே வேலைக்கு போகல, தனியாவே ஒரு ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்றார். அப்போ பாருங்க அவர் 3000 பேர் விசுவாசிங்க அந்த சர்ச்சுக்கு வந்தாங்களாம். அவருடைய ஸ்தாபனம் பாருங்க இன்னைக்கு 3000 பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ப முடியுமா? அதை தானா முடிவெடுத்து பாருங்க தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் செயல்பட்டு இருந்தா நிச்சயமாக அதுல வெற்றி வந்திருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம மூளை அறிவுக்கு எட்டினதை நம்ம செய்யும் பொழுது சில நேரங்கள்ல நம்ம விழுந்துடுறோம், வீழ்ச்சி ஆகுது. நம்ம விழுந்து விழுந்து எழுந்திருக்க ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய உதவியை நாடுறதில்ல, ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்தின் பிரகாரமாக நம்ம நடக்கிறது இல்ல. அவருக்கு கீழ்ப்படியும் போது பாருங்க அவரு அந்த இடத்துல வெற்றியை கொடுத்து 3000 விசுவாசிகளை கொடுத்து அந்த சபையை பாருங்க ஒரு பெரிய ஸ்தாபனமா அவர் நிறுவுறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் பட்சத்துல தேவன் உங்களை பெரிய லெவல்ல ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நீங்க கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தையோ உங்க பேக்ரவுண்டையோ உங்களுடைய சூழ்நிலையோ பார்க்காம ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது பாருங்க தேவன் உங்க மீது வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற அது ஒரு வழியா இருக்கும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு போறதுனாலதான் பாருங்க சில நேரங்கள்ல அந்த இடத்துல ஒரு சரிவு ஏற்படுது.
நீங்க இந்த நாட்கள்ல இருந்து தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக ஒரு தெளிவோடு தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையில இனி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிசினஸ் காரியத்துக்கும் அவர் கூட அவருடைய ஞானத்தின் பிரகாரமாக நடக்க நீங்க கீழ்ப்படிங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அலைந்து திரிய இடம் கொடாதே என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. நாங்க எவ்வளோ நாட்கள்ல உலகத்துல இங்க போ அங்க போ, இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போய் அந்த பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு யாராவது மனிதன் மூளைக்கு அறிவுக்கு எட்டுற மாதிரி யாராவது எங்க கிட்ட சொன்னா உடனே நாங்க அதுல இறங்கி செயல்பட ஆசைப்பட்டு ஓடுகிறோம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல நாங்கள் அமர்ந்திருந்து ஒரு தெளிவை பெற்று, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், அவர் பூரணமுள்ள தேவன், அவர் முழுமையாக கொடுக்கிற தேவனிடத்துல நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வேதம் போதிக்கிற பிரகாரமாக தேவன் ஆண்டவரே எங்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக இந்த கால வேளையில உங்களுடைய கரத்துல ஆண்டவரே எங்கள் ஞானத்தை ஆண்டவரே நீங்க உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புங்க சுவாமி. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பிசினஸை எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சா இது முன்னுக்கு வரும், எப்படியெல்லாம் தேவனுடைய திட்டம் இதுல இருக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க உங்களுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு வரைபடமாக காட்டும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு போதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதன் பிரகாரமாக ஆண்டவரே அது கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.